நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு கால்ல அடிபட்டதை தொடர்ந்து ஷாலினி அவர்கள் தொடர்ந்து தினமும் தூங்காம அவரை கூடவே இருந்து கவனிச்சு வந்துக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு சமீபத்தில் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருந்துச்சு. அதற்காக அவர் மும்பை போயிட்டு விருதை வாங்கிட்டு அடுத்த நாள் சென்னை திரும்பியிருந்தார். அப்போ ரசிகர் கூட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து தள்ளுமுள் ஏற்பட்டு அவரோட காலில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்துச்சு. உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணிட்டு இப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு இருக்காரு. அஜித் சார் என்னதான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அவரோட காலில் வீக்கம் அப்படிங்கிறது இன்னும் குறையாம தான் இருக்கு. தொடர்ந்து அவரை பெட் ரெஸ்ட் தான் எடுக்க வச்சிருக்காங்க. இந்த ஒரு நிலையில ஷாலினி மேம் முழுக்க முழுக்க அஜித் சார் கூடவே இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா டாக்டர் வந்து அஜித் சார் வந்துட்டு நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஒருவேளை அஜித் சார் எந்திரிச்சு வேற ஏதாவது விஷயத்துக்காக நடக்கிறதாக இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம் போறதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுக்குமே ஷாலினி மேம் வந்து கூடவே இருக்காங்களாமா. இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஷாலினி மேம் நைட்டு பூரா அஜித் சாருக்காக தூங்காமே இருந்து அவரை கவனிச்சுக்கிறாங்களாமா. ஏன் அப்படின்னா அஜித்குமார் சாருக்கு வந்துட்டு நைட்டு இவங்க தூங்கிட்டாங்க அப்படின்னா சடனா எந்திரிக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்தாலோ அதை வந்து சரியா பண்ண முடியாம போயிடும். அந்த ஒரு காரணத்தினால தூங்காமே இருந்து அவர் கூட வந்துட்டு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்களாமா. சடனா அவர் எந்திரிக்கிற மாதிரி இருக்க ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அவரை பார்த்துக்கிறாங்க. சம்டைம்ஸ் அஜித்குமார் சார் 3 மணிக்கெல்லாம் முழிச்சு பார்க்கும்போது கூட இவங்க பக்கத்துலேயே உட்காந்து புக் படிச்சுட்டோ அப்படி இல்லைனா மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்களாமா. இதெல்லாம் பார்த்துட்டு அஜித்குமார் சார் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காரு. அண்ட் உடனடியாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு ரொம்பலாம் முடியாமல் போகலை, நான் நல்லா தான் இருக்கேன், என்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிடாத, தயவு செஞ்சு நீங்களும் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இவங்களுக்கு கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆச்சு. பட் இப்பயுமே ஷாலினி மேமுக்கு ஒன்றுனா அஜித் சாரும், அஜித் சாருக்கு ஒன்றா ஷாலினி மேமும் ஒன்றா நிற்கிறாங்க. இதுதான் இவங்க எத்தனை வருஷமா ஒன்றா இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். அந்த லவ் தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் சிம்பு விராட் கோலியோட பயோபிக்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. விராட் கோலி அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல அவருக்கு பிடிச்ச பாடல் எது அப்படின்னு கேட்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சிம்பு அவர்கள் நடிச்சிருந்த 10 தல படத்துல வரக்கூடிய நீ சிங்கம் தான் பாடல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் சிம்புவுமே அந்த பாட்டை எடுத்து போட்டு விராட் கோலியை நீ சிங்கம் தான் அப்படின்னு டேக் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு பதிவுக்கு அப்புறம் தொடர்ந்து விராட் கோலி அவர்களோட பயோபிக் வந்து எடுக்கப்பட போகுது அப்படின்னும் அதுல சிம்பு அவர்கள் தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் விராட் கோலியோட ஃபேஸும் சிம்புவோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கு, ஃபிட்னஸாக இருக்கட்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டு இவர் நடிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு தகவலும் வர கிடையாது. பட் இந்த ஒரு பதிவுக்கு அப்புறம் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நடிச்சா சிம்பு நடிச்சா நல்லா இருக்குமா, இல்லை வேற யாரும் நடிச்சா நல்லா இருக்குமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.